எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு சொல்லித்தரவாறு பார்த்தேன். நம்ம இ-காமர்ஸ் வெப் அப்ளிகேஷனோட ப்ரோக்ராம்ட பேசிக் கூட சர்ச்சிங் ப்ரோசஸோட இன்க்ளூடிங் பேஜினேஷன் பார்ட் தான் நம்ம இந்த கதைக்கு வரும். அதாவது இந்த சர்ச் பட்டன் கிளிக் பண்ண பிறகு அதாவது இந்த பேசிக் சர்ச் பார்ட் ப்ரொசஸிங் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் இது நம்மளோட எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி கிரியேட் பண்ணதுன்னு நான் சொல்லித்தர முன்னுக்கு நான் இது எப்படி வேலை செய்வதை காட்டுறேன். இந்த ஹோம் பேஜில் இருந்து நம்ம இதில் டெக்ஸ்ட் பார் ஒன்று கொடுத்துருக்கு. இதில் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அது இதில் சர்ச் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதில் சாம்சங் சர்ச் பண்ணுறேன். ஓகே, சாம்சங் சர்ச் பண்ண பிறகு இதில் சாம்சங்க்கு அதாவது கேட்டகரிஸில் சாம்சங்ஸில் என்ன லேப்டாப்பா இல்லாட்டி மொபைல் ஃபோனா டிவியா அப்படி நான் இப்போ இதில் மொபைல் ஃபோன் செலக்ட் பண்ணுறேன். இப்போ சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஓகே, சர்ச் பட்டனை கிளிக் பண்ண பிறகு நம்மளோட சாம்சங் ப்ராடக்ட் பார்ட்டில் நம்ம சர்ச் பண்ண சாம்சங்கில் கேட்டகரி தான் அந்த மொபைல் ஃபோன். அதனால அந்த மொபைல் ஃபோன் 2 மொபைல் ஃபோன் தான் சாம்சங்குக்கு இப்போதைக்கு ப்ராடக்டில் இருக்குது. அந்த பார்ட் தான் இப்போ இதில் இருக்குது. ஸோ இதில் நம்மளோட ப்ரைஸ் செட் பண்ணி இருக்கு. இது எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த ப்ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பை நவ் பட்டன் கொடுத்துருக்கு. இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நம்ம இந்த ப்ராடக்டை வாங்கிக்கலாம். செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இன்னொன்று செலக்ட் பண்ணி காட்டுறேன். நம்ம இதுலேயும் இருந்தால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட ஓல்ட் ப்ராடக்ட்ஸ் தான் இதில் காட்டும். நம்ம சர்ச் பண்ணாமல் ஓல்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அவைலபிளாக அதான் காட்டும். இப்போதைக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் நான் இப்போ ஐஃபோன் டைப் பண்ணுறேன். ஓகே, ஐஃபோன் டைப் பண்ணி இதில் மொபைல் டே கொடுக்குறேன், க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ ஐஃபோனுக்கு ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது. அந்த ப்ராடக்ட் தான் இப்போ இதில் இருக்குது. அடுத்தது இன்னொன்று காட்டுறேன். கிரியேட் பண்ண பார்ட்டுக்கு 2 ப்ராடக்ட் தான் இருக்கு. ஸோ இதான் நம்மளோட இந்த கதைக்கு போகிற ப்ரொசஸ் பார்ட். இந்த பார்ட் பற்றி தான் கதைக்க போகிறது. இது வந்து நம்மளோட ஹோம் பேஜில் தான் ஆட் பண்ணி ஹோம் பேஜில் தான் இது இருக்கு. அதாவது கிளிக் பண்ணாலும் நம்ம லேப்டாப்பில் இதில் நேம் கொடுக்காம சர்ச் பட்டனில் லேப்டாப்புக்கு என்ன இது மாடல்டு கொடுக்காமலே லேப்டாப்பில் கொடுத்தா அத்தனை லேப்டாப் வந்துடும். என்னென்ன லேப்டாப் இருக்கோ அத்தனையும் இதில் வந்துடும். ஓகே, மொபைல் ஃபோன் கொடுத்தா மொபைல் ஃபோன் எல்லாம் பிராண்ட்லேயும் இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வந்துடும். இது தப்பா எட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி யோசிக்காது. ஸோ நம்ம பார்ப்போம் இப்போ இந்த பார்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதாவது நம்மளோட பேசிக் சர்ச் ப்ராசஸ்.php பார்ட் தான் நம்ம இதை கலைக்க போகிறோம். நான் இந்த வீடியோ இதுக்கு முன்னுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் நம்மளோட பேசிக் சர்ச் PHP பற்றி கதைச்சோம்.
ஸோ இந்த கதை குரல் நம்மளோட பேசிக் சர்ச் அதில் நம்மளோட ப்ரொசஸ் பார்ட், அந்த ப்ரொசஸ் பார்ட்டை தான் இந்த வேலைகளெல்லாம் இப்படி சர்ச் பண்ணா நம்மளோட வியூ ஆகும் அதெல்லாம் காட்டும். ஸோ இந்த பார்ட் தான் இன்றைக்கு சொல்லித்தரேன். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட்டாக நம்மளோட பிஹெச்பி ஸ்கிரிப்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளோட வளமையாக பண்ணுற மாதிரி நம்மளோட அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம் நம்மளோட கனெக்ஷன் பிஹெச்பியை. அதாவது இதில் பிஹெச்பி செலக்ட், அதாவது டெக்ஸ்ட் பார் அண்ட் நம்ம செலக்ட் பண்ணுற, அதாவது கேட்டகரி பார்ட் தான் செலக்ட் கொடுத்துருக்கேன். இது போஸ்ட் மெத்தடில் தான் நான் அனுப்பி வச்சுருக்கேன். அடுத்தது நம்மளோட ஸ்டோரி பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட ப்ராடக்ட் ஸ்டோரி தான் இது. இதில் பேஜ் பார்ட், இதில் ஒரு பேஜாக தான் வியூ ஆகும். அதான் இதில் பண்டு கொடுத்துருக்கு, இதில் 0 ஃபோன் கொடுத்துருக்கேன். இதில் டோட்டலி ப்ராடக்ட் இதில் 3 தான் கொடுத்துருக்கேன். இதில் ஃபோன் எட் பண்ணலாம். ஃபோன் எட் பண்ணால் 4 இமேஜஸ் காட்டும். இதில் 3 இருக்கிறனால 3 இமேஜஸ் தான் காட்டும். இல்லை இப்படி இது வந்து நம்மளோட கார்ட் பார்ட்டோட இந்த டேட்டாபேஸ் இதில் என்ன டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண முன்னதுக்கு ஒரு பிஹெச்பி ஸ்கிரிப்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டா நம்மளோட டேட்டாபேஸ் வேலைகள் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து இமேஜ் பார்த்து ரிசோர்ஸஸ் குள்ள தான் நம்மளோட இமேஜஸ் எல்லாம் இருக்கு. இதில் வந்து டைட்டில் இருக்கு, ப்ரைஸ் இருக்கு அண்ட் குவான்டிட்டி இருக்கு. அதாவது அந்த நம்மளோட பட்டன், பை நவ் பட்டன். இந்த பார்ட் வந்து நம்மளோட பேஜஸ் வியூ ஆகுற பார்ட். இதையும் ஒன் கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது நம்மளோட பேசிக் சர்ச் இதுலேயும் அதே மாதிரி தான் பேசிக் சர்ச் தான் பண்ணி வச்சிருக்கோம். இதுகள்லையும் பேசிக் சர்ச். அதாவது இப்போ நம்ம ஐஃபோன் 15 எடுத்தா 15 மட்டும் நம்ம சர்ச் பாரில் கொடுத்தா சர்ச் பண்ண அந்த 15 என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அந்த 15 காட்டும். அது சர்ச், அதான் இதில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்து வச்சிருக்கேன் பேசிக் சர்ச். இதில் பேசிக் சர்ச் ஆக்டிவ் பார்ட். இதில் வந்து நான் இதில் செலக்ட் டேட்டாவில் தான் எல்லாம் அனுப்பணும் நம்மளோட சர்ச் ப்ராசஸ்.phpல. ஸோ நான் எல்லாத்துலேயும் சர்ச் செலக்ட் டேட்டா இதுதான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட மை ப்ராடக்ட் பார்ட்டை இது அதை கொடுத்துருக்கேன். ப்ராடக்ட் டேட்டா அதாவது ப்ராடக்ட் டேட்டா தான், ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம மை ப்ராடக்ட் பார்ட்டில் ஆட் ஆகும். இதில் சர்ச்சிங் ப்ராசஸ் PHPல செலக்ட் பண்ணும் டேட்டா தான் செலக்ட் டேட்டா வச்சுருக்கேன். இவ்வளவு தான் நம்மளோட ப்ரோக்ராம் பேசிக் ப்ராடக்ட் சர்ச்சிங் ப்ராசஸ் இன்க்ளூடிங் பேஜினேஷன் பார்ட்டில் இருக்குது.
ஸோ நம்ம இதில் 4 இமேஜும் ஆட் பண்ணிக்கலாம், 4 இமேஜஸ் வியூ ஆகுற மாதிரி. நான் அதையும் காட்டுறேன். ஓகே, இது மூடில் இருக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட் ஓகே ஃபைல்டு போடுறேன். அங்கிட்டு போட்டாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் அதை 5 இமேஜஸ் காட்டும். அடுத்த பேஜ்லேயும் 5, அடுத்த பேஜில் 1. ஏன்னா அந்த மொத்த இமேஜையும் நான் அதோட ஒரு பேஜையும் போடலாம். அப்படி போடாமல் சும்மா 3 தான் போட்டிருக்கேன். இது சர்ச்சிங் பார்ட்காண்டி தான் போட்டிருக்கேன். இப்படி போட்டால் அவ்வளவு வலிவு இல்லை. இந்த சர்ச்சிங் பார்ட் நான் டிவியை வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.